எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா நம்ம சைட்ல இந்த வீடியோ வரலன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நெறைய பர்சனல் இஷ்யூஸ், நெறைய வேலைகள், அதன் காரணமா தான் வீடியோவும் போடல. அதுபோக கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான அப்டேட்டுமே நம்மட்ட இல்ல. ஸோ இருந்தாலும் சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நான் போடுவேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்குமே எனக்கு டைம் இல்ல. ஸோ அது காரணங்கள் நெறைய பேர் வந்து Instagramல பர்சனலா மெசேஜ் பண்ணீங்க. YouTubeலயுமே கமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ அதான் சில பர்சனல் இஷ்யூஸ்னால தான் என்னால வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இப்போ என்ன அப்டேட்டு, என்ன நிலவரம், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஏன்னா ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் வந்துருச்சு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹைகோர்ட் ஆர்டர் வந்துமே ஹைகோர்ட் ஆர்டர் கிடைச்சுமே நமக்கு வந்து அந்த ஹைகோர்ட் ஆர்டரை வந்து இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? கிராம ஊராட்சி செயலாளர் நடத்துவாங்களான்னு சொல்லிட்டு இன்னுமே எல்லாருக்கும் டவுட் இருக்கு. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்களா? அது போக டைமும் போயிட்டே இருக்கு. 24 பிப்ரவரி 24க்குள்ள வந்து இன்டர்வியூ நடத்த சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளும் போயிட்டே இருக்கு. போக போக எல்லாருக்கும் ஹோப் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம சொல்ல போகிற தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலாவோ எவிடன்ஸாவோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அஃபிஷியல் எவிடன்ஸ் மீன்ஸ் வந்து இப்போ சீல் வச்சு சைன் போட்டு கலெக்டர், மினிஸ்டர், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சர்க்குலர் அந்த மாதிரி நம்மகிட்ட எந்த எவிடன்ஸ் கிடையாது. அது யார்ட்டையுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருந்தீங்க. கலெக்டர் ஆஃபீஸில் விசாரிச்சதாகவும், பிடிஓ ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் விசாரிச்சதாகலாம் சொல்லியிருந்தீங்க. ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற வேலைகளில் வந்து இதை ரொம்ப கவனமாக எடுத்து அதை யோசிச்சுட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. காமனாகவே எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் வரப்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ அவங்கள்ட்டலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்டும் வராத சூழ்நிலையில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரதுனால இந்த ஜாப் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுமே வேஸ்ட்டு. ஸோ ஏன்னா அஃபிஷியலாக ஆர்டர் வந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இது யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சபட்சமாக ஒன்று டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு யாருக்காவது தெரியலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர், டைரக்டர், கமிஷனர் அவங்களுக்கு தெரியலாம். இல்லைன்னா மினிஸ்டர் சைடு தெரியலாம். ஸோ அவங்கள தவிர வேறு யாருக்கும் தெரியறதுக்கு அவங்களுக்கு கீழே அவங்க ஆர்டர் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு பிடிஓ ஆஃபீஸ் ஆகட்டும், கலெக்டர் ஆஃபீஸ் ஆகட்டும் அவங்களுக்கு தெரியறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஸோ இதை மைண்டில் வச்சு தான் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டாலும் இதை மைண்டில் வச்சு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஸோ நமக்குமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டாவது சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் சைடில் விசாரிச்சதாகவும் அவங்க வந்து 20ஆம் தேதிக்கு மேலே வந்து இதை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ காதில் தான் நியூஸ் கேட்டதாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதாக இருந்தாலும் நடக்கிற டீட்டெயில்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சில தோன்ற விஷயங்களை தான் நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். ஏன்னா கோர்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க 17 இந்த மாதம் பிப்ரவரி 17 வந்து எஸ்ஐஆர் டியூட்டி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகத்தான் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸோட பற்றாக்குறை காரணங்களால தான் இதை நாங்கள் நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ 17ஆம் தேதி வந்து அந்த வேலை முடிஞ்சதுனால அவங்க நெக்ஸ்ட்டு அங்கிட்டு ஒரு 7 நாள் இருக்குல்ல. ஸோ அந்த 7 நாளில் நடத்தி முடிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறத பிளான் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நான் எதை வச்சு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025 டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி எல்லாரும் ஹால் டிக்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் 16, 17 வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதா இருந்துச்சு பிளான் பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5லேருந்து 16, 17க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நாள் கணக்கு வருது. ஸோ இவங்க 20ஆம் தேதி நமக்கு அனௌன்ஸ் பண்ணால் கூட ஒரு 23, 24 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணால் கூட அதுக்குள்ளே கண்டக்ட் பண்ணலைனாலுமே அங்கிட்டு ஒரு 4, 5 நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கோர்ட்லேயுமே அவங்க கேட்கலாம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் வேணும். ஆக நடத்தாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோர்ட் ஆர்டர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இன்கேஸ் ஒரு 4, 5 நாள் வேணும், எக்ஸ்ட்ரா 1 வீக் வேணும் அந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்ச்சில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்ட்ரோல் எடுக்கும். ஏன்னா ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் இல்லை மார்ச் 10க்குள்ளே தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இதெல்லாம் கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து 24 மட்டும் இல்லை, அது எக்ஸ்ட்ரா 1 வீக் டைமும் கூட இருக்குது. ஸோ அவங்க அந்த மைண்ட் செட்லேயுமே இருக்கலாம். ஸோ இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த ஓட்டர் லிஸ்ட் வேலைகளை வச்சு தான் மெயினாக வந்து அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இது நடக்காமல் தடைப்படுது அப்படிங்கிற மாதிரி ரீசன் தான் ஒரு 80% இருக்குது. மீதி 20% வேற ரீசன்ஸ் இருக்கலாம். நம்ம நிறைய நினைக்கிறோம்ல, கவர்மெண்ட் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அந்த மாதிரி நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த ஓட்டர் லிஸ்ட் எஸ்ஐஆர் வேலைகள்னால தான் அவங்க அப்படி பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது.
2வது இந்த ஊராட்சி செயலாளர்கள் போராட்டங்கள், கிராம உதவியாளர்கள் போராட்டங்கள் அது எல்லாமே ஒரு பக்கம் வந்து ரொம்ப இதாக நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூ ஊராட்சி செயலாளர் சங்கத்தலைவர் ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக ஒரு சேனலில் வந்துருந்துச்சு, ஒரு ஃபேமஸான சேனலில் வந்துருந்துச்சு. ஸோ அவரே சொல்லியிருந்தாரு ஒரு 500 இந்த போராட்டத்தினால ஒரு 500 ஸ்டாஃப்ஸ் ஊராட்சி செயலாளர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாரு. ஸோ சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, அவங்க தான் அந்த ஓட்டர் லிஸ்ட்டு எஸ்ஐஆர் வேலைகளையுமே அதிகமாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் வந்தாலுமே அவங்க தான் வந்து அதிகமாக வேலை பார்க்க, அவங்களுக்கு தான் டியூட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆட்களுமே தேவைப்படுது, கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கோர்ட்டுமே ஆர்டர் போட்டுருச்சு. ஸோ பல்வேறு விதமாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவங்க நடத்தி முடிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸுமே அதிகம். ஸோ இதை கம்பேர் பண்ணி தான் அவங்க இந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன அந்த 20ஆம் தேதிக்கு மேலே நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதை வச்சு நான் இதெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சு தான் நான் என்னோட அவுட்புட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்னுமே நமக்கு டைம் இருக்குது. 24க்குள்ளே நடத்தி முடிக்கலனாலும் நெக்ஸ்ட் 1 வீக்கோ டைம் எடுத்து எலெக்ஷன் அறிவிப்பே வந்தாலுமே நடத்த சொல்லி தான் ஆர்டர். ஸோ எலெக்ஷன் அறிவிப்புமே மார்ச்சில் தான் வரும். ஸோ நமக்கு 24க்கு அப்புறமே அங்கிட்டு ஒரு 1 வீக் டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க நடத்துவாங்க. 17க்கு அப்புறம் அது போக 17ல் வந்து ஒரு எலெக்ஷன் சாரி இந்த ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியுங்களா, அதுவுமே வந்து ஹியரிங் வருது. ஸோ இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு நிற்காது. நான் தெளிவாக இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இவங்க சொன்ன வச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஹைகோர்ட் ஆர்டரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஃபாலோ பண்ணலைனாலும் நான் திருப்பி இந்த அட்வொகேட்டை விசாரித்தேன், அந்த கேஸ் வின் பண்ண அட்வொகேட்டை விசாரித்தேன். அவர் சொன்னார் நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடலாம், கேஸ் போடலாம்னு சொல்லிட்டு. போட்டாங்கன்னா திருப்பி உடனே வந்து அதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேஸ் போட்ட ஆல்ரெடி இப்போ கேஸ் போட்டவங்க தேனியில் உள்ளவங்க, அவங்க வந்து திருப்பி இதை நடத்தலைன்னா கண்டிப்பாக மறுபடியும் அந்த வக்கீலை வந்து அப்ரோச் பண்ணி திருப்பி அந்த கேஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அவங்க நீதிமன்றத்தை மதிக்கலைனாலும் நெக்ஸ்ட் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் போட்டுமே அதை உடனே நடத்திடுவாங்க. அப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் வந்துச்சுன்னா ஆர்டர் வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆஃப் பாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நடத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அவருமே. ஸோ நாட்கள் அதிகமாக போயிட்டுருக்குன்னு எல்லாரும் ஹோப் போயிட்டுருக்கோம். ஆனால் யாரும் நம்பிக்கை விடாதீங்க. இன்னுமே நமக்கு டைம் இருக்குது. எல்லாம் திருப்பி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் நான் அதை இப்போ நான் எப்படியாவது வீடியோ ரெடி பண்ணி நான் போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். 2வது நான் சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸு. ஆரம்பத்துலேருந்து நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னோட சேனலில் கொடுத்துருக்கேன். இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். வியூஸ்க்காக நான் என்றைக்குமே வீடியோ போடுறதே கிடையாது. அதுக்கு எதுக்கான ரீசன் ஒரு சில பேருக்கு தெரியும். நான் இன்ஸ்டாகிராமில் நான் சில இன்ஃபர்மேஷன் சில பேர்கிட்ட பர்சனலாகவும் நான் பேசியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொடுக்குறத விட்டுட்டு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு 7-8 நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில பேர் இப்போ வந்து வீடியோ போடல தலைமறைவாயிட்டீங்களான்னு கேட்குறீங்க. வீடியோ போட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, போடலைனாலும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா நான் ஷார்ட்டாக பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஷார்ட்டாக முடிச்சு பேசினேன் அப்படின்னா திருப்பி நிறைய டவுட்ஸ் வரும். என்னைய போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருப்பீங்க. அது போக நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கமெண்ட்ஸில், இன்ஸ்டாகிராமில். கொஞ்சம் லெங்க்த்தாக சொல்லிட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். அது போக நோட்டு பேனெல்லாம் எழுதி வச்சுட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்களுக்கு ஷார்ட்டாக முடிக்கணும்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் பர்சனலாக ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் ஒரு 15 மினிட்ஸோ 16 மினிட்ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷம் நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு என்ன லாஸ் ஆயிருதுன்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு நிமிஷம் நியூஸாக ஒரு இன்ஃபர்மேஷனாவது நான் கொடுக்குறது அந்த 15 நிமிஷத்துலேயே ஒரு 20 மினிட்ஸ்லேயே நான் போடுற வீடியோவில் ஒரு நிமிஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலுமே அது உங்களுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்க தான் செய்யும். ஸோ அதை விட்டுட்டு இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொடுக்குறத விட்டுட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ என்னோட கருத்து எனக்கு வந்த நியூஸின்படி அஃபிஷியலாக எவிடன்ஸ் இல்லைனாலும் 20க்கு அப்புறம் கண்டிப்பாக அது நடக்கும். 17 வரைக்கும் வேலைகள் இருக்கிறனால அந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ யாரும் கோப்ப விடாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். இன்டர்வியூ நடக்கும். அந்த ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் நடக்கட்டும். அது 17ஆம் தேதி என்னென்னு பார்ப்போம். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ தேங்க்யூ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நான் லேப்டாப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்கிட்ட மைக் எதுவும் இல்லை, என்கிட்ட ப்ளூடூத் ஹெட்செட் எதுவும் இல்லை. அது இப்போ வாங்க முடியாத சுச்சுவேஷனு. அதனால் பேக்ரவுண்டில் சில நாய்ஸஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. நான் ஆரம்பத்தில் போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்.